வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசும்போது மத்திய அரசு, மாநில உரிமை இந்த வார்த்தைகளை நாம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்போம் இல்லையா? ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கே தெரியாம டெல்லியோட அதிகாரம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எப்படி மாத்தி அமைக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன தெரியுமா அது? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்காக போராடுறதுல நாம தான் இந்தியாவுக்கே ஒரு உதாரணம்னு பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் உண்மையில பல முக்கியமான விஷயங்கள்ல நம்ம கைக்கட்டப்பட்டிருக்கு. நாம மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கோம். இது எப்படி சாத்தியம்? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளி எப்படி உருவாச்சு? அதை தான் நாம இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இப்ப நீங்க பாக்குறது நான் சொன்ன அந்த முரண்பாட்டோட ஒரு அப்பட்டமான சித்திரம். இடது பக்கம் பாருங்க, நம்மளோட பொது பிம்பம். மத்திய அரசை எதிர்த்து நிக்கிற, நம்ம கலாச்சாரத்தை பத்தி பெருமையா பேசுற ஒரு கம்பீரமான தோற்றம். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதுதான் நிஜம். பணத்துக்காகவும் நிர்வாகத்துக்காகவும் டெல்லியை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது பேச்சுல ஒரு வீரம், ஆனா நிஜத்துல ஒரு சார்பு நிலை. இது ஏன் இப்படி இருக்கு? வாங்க ஒவ்வொன்னா பிரிச்சு பாப்போம். இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 அத்தியாயமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல பணத்தோட பாதை, ரெண்டாவது நமக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிற அதிகார கதவுகள், மூணாவது ஊடகங்கள் நமக்கு ஏன் இதெல்லாம் சரியா சொல்றதில்ல, நாலாவது நம்ம கட்சிகளோட எதிர்ப்பு உண்மையா இல்ல வாடிக்கையான்னு பாப்போம். கடைசியா ஒரு வாக்காளரா உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, முதல் அத்தியாயம் பணத்து பின் தொடருவோம். எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, அது குடும்பமா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி, பணம் தான் அதிகாரத்தோட மையப்புள்ளி. முதல்ல தமிழ்நாட்டோட வரவு செலவு கணக்க பாப்போம். சரி, இத ரொம்ப எளிமையா ஒரு டீ கடை கணக்கு மாதிரி புரிஞ்சுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாடு ஒரு குடும்பம். நீங்க, நான், நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைச்சு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை குடும்பத் தலைவரான மத்திய அரசு கையில கொடுக்கறோம். சரி, இப்ப நம்ம வீட்டு செலவுக்கு, நம்ம தேவைக்கு பணம் வேணும் இல்லையா? ஆனா அந்த 100 ரூபாயிலிருந்து நமக்கு திரும்ப வர்றது வெறும் 4 ரூபாய் தான். நம்ப முடியல இல்லையா? ஆனா நிஜத்துல நடக்கிற கணக்கு கிட்டத்தட்ட இதுதான். இப்ப வாங்க நிஜமான புள்ளி விவரங்களை பார்ப்போம். இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது மொத்த வருமானத்துல தமிழ்நாடோட பங்களிப்பு சுமார் 9%. ஆனா மத்திய அரசுக்கு வரி கட்டிட்டு அதிலிருந்து நமக்கு திரும்ப வர்ற பங்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 4%. இந்த பெரிய இடைவெளி தான் நம்ம மாநிலத்தோட திட்டங்களையும் வளர்ச்சியும் கட்டுப்படுத்துற முதல் கண்ணுக்கு தெரியாத கயிறு. அப்போ மீதி பணம்லாம் எங்க தான் போகுது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு பேரு செஸ் மற்றும் சர்சார்ஜ். இது மத்திய அரசு வசூல் பண்ற ஒரு சிறப்பு மேல்வரி. இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த பணத்தை மாநிலங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. நம்ம பழைய குடும்ப கணக்குக்கே வருவோம். அந்த 100 ரூபாயில குடும்பத் தலைவர் இது ஒரு ஸ்பெஷல் செலவுன்னு சொல்லி ஒரு 20 ரூபாயை தனியா எடுத்து வச்சுக்கிற மாதிரி. அந்த பணத்துக்கு யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்ல. இந்த வரி பகிர்வு முறையால தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஏற்படுற இழப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தா திருப்பூர்ல நலிவடைஞ்ச ஜவுளி தொழில மீட்டிருக்கலாம். இன்னும் எத்தனை பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டியிருக்கலாம். இதுதான் முதல் கட்டுப்பாடு, பணத்தின் வழியிலான கட்டுப்பாடு. ஓகே, பணத்தோட பாதை எப்படி நம்மள கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தோம். இப்போ அதிகாரத்தோட நேரடி கருவிகளை பத்தி பார்க்கலாம். அத்தியாயம் 2, அடைக்கப்பட்ட கதவு. பணத்தை மட்டும் வச்சு மத்திய அரசு நம்மள கட்டுப்படுத்தல. அதை தாண்டி ஆளுநர் பதவி, நீட் மாதிரியான தேர்வு, இந்த மாதிரி சில அமைப்பு ரீதியான கருவிகள் எப்படி நம்ம முன்னாடி அதிகாரத்தோட கதவை சாத்துதுன்னு 2 உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். இந்த கால வரிசை எடுத்து பாருங்க. நம்ம சட்டமன்றத்துல மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்து 10 மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புறாங்க. ஆனா ஆளுநர் பல வருஷமா அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம அப்படியே கிடப்புல போடுறாரு. கடைசியா உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆளுநரோட இந்த செயல் சட்டவிரோதமானது, தன்னிச்சையானதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வழி பிறக்குது. அது வரைக்கும் என்னாச்சு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட முடிவுகள் அப்படியே முடக்கப்பட்டிருந்தது. இப்படிதான் ஆளுநர் பதவி சில நேரங்கள்ல ஒரு அடைக்கப்பட்ட கதவு மாதிரி செயல்படுது. அடுத்ததா பொதுப்பட்டியல். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். இதையும் ஒரு கிராம உதாரணத்தோடு புரிஞ்சுக்கலாம். உங்க கிராம பஞ்சாயத்தும் சரி, மாவட்ட கலெக்டரும் சரி, 2 பேருமே கல்வி சம்பந்தமா சட்டம் போடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா 2 சட்டத்துக்கும் முரண்பாடு வந்தா கடைசியில யார் சொல்றது ஜெயிக்கும்? கலெக்டர் சொல்றதுதான். இதே மாதிரி தான் பொதுப்பட்டியல்ல இருக்கிற துறைகள்ல மாநில அரசும் சட்டம் போடலாம், மத்திய அரசும் சட்டம் போடலாம். ஆனா முரண்பாடு வந்தா மத்திய அரசு சட்டம் தான் செல்லுபடியாகும். இது மத்திய அரசுக்கு ஒரு மேலாதிக்கத்தை கொடுக்குது. இந்த பொதுப்பட்டியல் அதிகாரத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் நீட் தேர்வு.
முன்னாடி நம்ம பிள்ளைங்களோட +2 மார்க் அடிப்படையில தான் மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா கல்வி பொதுப்பட்டியல்ல இருந்ததால மத்திய அரசு நாடு முழுக்க ஒரே தேர்வுன்னு சொல்லி நீட்ட கொண்டு வந்தது. இதனால நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த மருத்துவ சேர்க்கை முறையுமே செல்லாம போச்சு. இதுக்கு விலக்கு கேட்டு நம்ம சட்டமன்றத்துல நிறைவேற்றின மசோதாவும் முடக்கப்பட்டு தான் இருக்கு. அனிதா மாதிரி மாணவர்களோட தியாகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இது வெறும் சட்ட போராட்டம் இல்ல, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம்னு தான். சரி, பணம், ஆளுநர், பொதுப்பட்டியல்னு அதிகாரத்தோட கருவிகளை பார்த்தோம். ஆனா இவ்ளோ பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம நியூஸ் சேனல்கள் ஏன் நமக்கு தெளிவா புரிய வைக்கிறது இல்ல? 3வது அத்தியாயம் செய்திகள் சொல்ல தவறுபவை. இந்த அதிகார போட்டிகள் ஏன் பொது விவாதத்துக்கு சரியா வர்றதே இல்ல? இதுல ஊடகங்களோட பங்கு என்ன? வாங்க பார்க்கலாம். ஊடகங்கள் பெரும்பாலும் பிரச்சனையோட ஆணிவேருக்கு போறதில்ல. உதாரணத்துக்கு, ஆளுநருக்கும் அரசுக்கும் ஒரு மோதல்னா அத ஸ்டாலின் வர்சஸ் ரவி சண்டைன்னு 2 தனி நபர்களுக்கு இடையேயான ஈகோ பிரச்சனையா காட்டுறாங்களே தவிர, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் நியமனம் செய்யப்பட்ட ஒரு பதவிக்கும் இடையேயான ஒரு அமைப்பு ரீதியான அதிகார போராட்டம்னு விளக்கறதில்ல. அதே மாதிரி இலவச திட்டங்களை கொண்டாடுறாங்க, ஆனா அந்த திட்டங்களுக்கான பணம் எங்கிருந்து வருது, அதுல மத்திய அரசோட நிபந்தனைகள் என்னன்னு பேசுறதில்ல. இதுக்கு அரசியல் குடும்பங்களோட ஊடக உரிமையும் ஒரு முக்கிய காரணம். ஓகே, ஊடகங்கள் எப்படி இந்த விஷயத்தை அணுகுதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம அரசியல் கட்சிகள் பக்கம் வருவோம். அவங்க நிஜமாவே மாநில உரிமைக்காக போராடுறாங்களா? அத்தியாயம் 4. எதிர்ப்பா அல்லது வாடிக்கையா? பல வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட அரசியலுக்கு இதுல 2 முகம் இருக்கு. அவங்களோட எதிர்ப்பு எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த இடத்துல சமரசங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணை திராவிட அரசியலோட அந்த 2 முகங்களையும் ரொம்ப தெளிவா காட்டுது. மொழி போராட்டம்னு எடுத்துக்கிட்டா இந்தி திணிப்பை எதிர்த்து நின்னது ஒரு உண்மையான வரலாற்று வெற்றி. இருமொழிக் கொள்கை இன்னிக்கும் இருக்கு. ஆனா கல்வித்துறைக்கு வந்தா பாடத்திட்டம் நம்ம கையில இருந்தாலும் மாணவர் சேர்க்கையை நீட் தீர்மானிக்குது. நிதி விஷயத்துல பொதுவெளியில எதிர்த்தாலும் ஜிஎஸ்டியை ஏத்துக்கிட்டாங்க, வருவாய் இழப்பு தொடருது. ஆளுநர் விஷயத்துல உச்சநீதிமன்றத்துல ஜெயிச்சது சட்ட ரீதியான வெற்றி தான். ஆனா அந்த பதவியை வச்சு தாமதம் பண்றதும் முடக்கிறதும் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சோ சில உண்மையான வெற்றிகளுக்கு பின்னால பல அமைப்பு ரீதியான கட்டுப்பாடுகளும் தொடருது. இதுவரைக்கும் நாம பணம், பதவிகள், ஊடகங்கள், கட்சிகள்னு அதிகாரத்தோட 4 முக்கியமான கோணங்களையும் பார்த்தோம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சாதாரண வாக்காளரான உங்களுக்கு இதுல என்ன பங்கு இருக்கு? இதோ நம்ம கடைசி அத்தியாயம், ஒரு வாக்காளராக உங்கள் சக்தி. நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் முதல் படி. இனிமே உங்க பகுதியில ஒரு புது திட்டம் அறிவிக்கப்படுதுன்னா உடனே இந்த கேள்வியை கேளுங்க. இதுக்கு பணம் எங்க இருந்து வருது? இது முழுக்க முழுக்க மாநில அரசோட பணமா இல்ல நிபந்தனைகளோட மத்திய அரசு கொடுக்கற பணமா? இந்த கேள்வி அந்த திட்டத்தோட உண்மையான முகத்தை காட்டும். இனிமே நீங்க செய்தியில ஆளுநர் அரசு மோதல பாக்கும்போது உடனே இப்படி யோசிங்க. இது 2 தனிநபர்களோட சண்டையா, இல்ல நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கும் இடையிலான அரசியலமைப்பு சட்ட போராட்டமா? இப்படி பார்க்க ஆரம்பிச்சாலே உண்மையான பிரச்சனை என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடும். இனிமே எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம்னு சொன்னாலும் நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க சொல்றது ஒரு அடையாள எதிர்ப்பையா, இல்ல பணப்பரிமாற்றம், அதிகார பகிர்வு, இதுலெல்லாம் உண்மையான ஆழமான மாற்றத்தை கொண்டு வரத பத்தியா? இந்த கேள்வி வெற்று முழக்கங்களையும் உண்மையான கோரிக்கைகளையும் பிரிச்சு பார்க்க உங்களுக்கு உதவும். அதிகாரத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது தான் அதை மாத்திரத்துக்கான முதல் படி. நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த எல்லா விஷயங்களோட நோக்கமும் அந்த கண்ணுக்கு தெரியாத அதிகாரத்தோட கட்டமைப்பை உங்களுக்கு விளக்குறது தான். இனி சரியான கேள்விகளை கேட்க வேண்டியதும் உண்மையான மாற்றத்தை கோர வேண்டியதும் உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நன்றி.